பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். டிசம்பர் மாதம் 29 வந்துவிட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் 2 நாட்களே இந்த ஆண்டில் உள்ளது. தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்துட்டோம். இது தேவ கிருபை. வருஷத்தை துவக்கினோம். 12 மாதங்கள். 12வது மாதத்தின் கடைசி சில நாட்கள் ஏன் சொல்றது, 2 நாட்கள் தான் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இந்த நாளில் நீங்கள் கேட்குற வார்த்தைகள் ஒன்றே ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. என்னுடைய வார்த்தைகள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். இந்த வருஷத்தின் கடைசி நாள் என்று நான் சொன்னேன். இப்போது அதையும் தாண்டி இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறேன். வருகையின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம். அதையும் கடந்து இன்னொரு வார்த்தை சொல்வேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏசப்பாவை சந்திக்க வேண்டிய 11ஆம் மணி வேளைக்குள் நாம் வந்துட்டோம். இந்த சூழ்நிலையில் தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை மத்தேயு 25:13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆமென். ஆண்டவர் எப்போது வருவார் நமக்கு தெரியாது. எந்த நாளிகையில் வருவார் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்படியா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். எந்த சந்தர்ப்பத்தில் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு தெரியும் தானே? 25ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில், அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, 5 பேர் கைவிடப்பட்டுட்டாங்க. 5 பேர் தான் மணவாளனோடு கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தாங்க. ஏனென்று உங்களுக்கு தெரியும். எண்ணெய் இல்லாமல் போயிட்டு அந்த திரியெல்லாம் கருகி போய்விட்டது. ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. மணவாளன் வர 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 தாமதிக்கும் போது எல்லாரும் தூங்கிட்டாங்க. இதோ மணவாளன் வந்துட்டான்னு சத்தம் கேட்டுச்சாங்க. எல்லாரும் எழுப்பிட்டாங்க. அப்போ அவங்க அறகுறை நித்திரையில் இருந்திருக்கணும். ஏன்னா அவங்க எண்ணமெல்லாம் மணவாளனை சந்திக்கணும் தான். உங்கள் எண்ணமும் என்னுடைய எண்ணமும் அப்படி தானே? மணவாளனை நாம் சந்திப்போம் என்ற அந்த நல்ல எண்ணம் தான் இருக்குது. ஆனால் ஏன் கைவிடப்பட்டாங்க 5 பேர்? எண்ணெய் இல்லை, விளக்கு எரியல, விளக்கு அணைந்து போய்விட்டது. ஐயோ, எங்கள் விளக்குகள் அணைகிறதேன்னு சொல்கிறாங்க. காரணம் எண்ணெய், ஆயில் இல்லை. அப்போ இன்றைக்கு வருஷத்தின் கடைசியில் ஆண்டவர் இதை பேசுவதின் நோக்கம் என்ன? உங்கள் விளக்குகள் எப்போது எரிந்து கொண்டிருக்கட்டும். அபிஷேகம் அது எண்ணெய்க்கு சமம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை அபிஷேகிக்கும் போது எண்ணெயை தலையில் வார்த்து அபிஷேகம் பண்ணுவார்கள். அநேக வெளிநாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். அங்கே அபிஷேக ஆராதனை நடக்கும்போது அந்த ஒலிவ எண்ணெயை தலையில் அப்படி ஊற்றி அபிஷேகத்துக்காக ஜெபிப்பதை பார்த்திருக்கிறேன். எண்ணெய் அபிஷேகத்துக்கு அடையாளம். பிரியமானவர்களே, உங்கள் அபிஷேகத்தை காத்து கொள்ளுங்க. ஒருவேளை அபிஷேகம் பெறலையோ, தாகத்தோடு கேளுங்க. ஒவ்வொரு நாளும் ஆவியானவரால் நடத்தப்படுங்க. கர்த்தருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாகணும், என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணுங்கிற ஒரு தாகம் இருக்கட்டும். தேவன் உங்களை வழி நடத்துவார். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை இது எச்சரிப்பாக கூட இருக்கலாம்ப்பா. ஆண்டவரே, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருக்கணும்ப்பா. எங்கள் ஆவியில் விழிப்போடு இருக்கணும். எங்கள் ஆத்துமா விழித்திருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் உறங்கினால் எங்கள் ஆத்துமா விழித்து கொண்டு இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இப்போது அவர்களை சார்ந்த அவருடைய வீட்டார் அத்தனை பேர் மேலே, இப்போ யார் யார் பேரை சொல்லி அவங்க ஜெபம் பண்ணுறாங்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்துங்கப்பா. சமாதானத்தின் தேவன் தாமே உடைய பிள்ளைகள் வீட்டில் தங்கி இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கட்டாயம் ஷேர் பண்ணி
நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுங்க. கர்த்தர் சித்தமானால் நாளைக்கு 30ஆம் தேதி சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.